ஏய் ஏஞ்சல். அப்பு ஏஞ்சலினாவ யாரோ தூக்கிட்டாங்க அப்பு. ஏன் ஏஞ்சல் நாவையா? ஆமா அப்பு. ஊர்ல இருக்க புள்ளைய நான் தூக்குறேன். என் புள்ளைய ஒருத்தர் தூக்கிட்டானா? அவளை பார்க்காம ஏஞ்சலினா உங்களை வந்து யாரையும் விட மாட்டேன். எங்க போன? நான் வந்த உடனே நாக்க தொங்க போட்டு வருவீங்க. ஏண்டா உங்க கொண்டைக்கு கோகனட் ஆயில் போடுறதுக்காக கோணி பையில கட்டி காசை வாங்கிட்டு போனீங்கல்ல, எப்படிடா ஏஞ்சல் கோட்டை விட்டீங்க? இவன் தானே நம்ம ஏஞ்சல் நம்ம கடைசியா கார்ல கூட்டு போனது. யாரா ஏஞ்சல் தூக்குறது? அண்ணா யாருன்னு தெரியலண்ணா. டிராபிக் போலீஸ் மாதிரி வந்து காரோட சேர்த்து ஏஞ்சலினாவையும் தூக்கிட்டு போயிட்டானா. காரோடையா? ஏய், இந்த ஊர்ல புள்ள பிடிக்கிறவன், நாய் பிடிக்கிறவன், பிட் பாக்கெட் அடிக்கிறவன், கேடி, ரவுடி, பொறுக்கி எல்லாரும் தூக்கடா. என் ஏஞ்சலினா மேல கை வச்சவன் என்ன 24 மணி நேரத்துல என் கண்ணு முன்னாடி நிக்கணும். அவனை என் கையாலே கொல்லணும்டா. போங்க போங்கடா. எல்லாரையும் பிடிச்சாச்சு, விசாரிச்சாச்சுண்ணே. உங்களை பத்தி தெரிஞ்சவன் எவனும் ஏஞ்சலினா தூக்கி இருக்க வாய்ப்பு இல்லைண்ணே. உங்களை பத்தி தெரியாதவன் தானே எவனும் தூக்கி இருக்கிறான். யார் அவன்? எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கு. அந்த லடாக்காரன் ஏன் நான் இல்லைன்ட்டான். அப்படி என்றால் நீ யார்? உனக்காக பணம் 2 லட்சம் கைக்காக செலவு பண்ணி கிறுக்க மாதிரி உட்கார்ந்துருக்கேன். மரியாதையா நீ உன் முதலாளிய காட்டணும். நான் உன்னை கொண்டு போய் அங்க விடணும். நான் விட்ட காசை உன் முதலாளிட்ட வாங்கணும். இது டார்கெட். புரியுதா? அண்ணா தாசோட நாயை யாரும் தூக்கிட்டாங்களா? தாசோட நாயை தூக்கிட்டாங்களா? அவன் என்ன விட பயங்கரமான ஆளாச்சடா. என்ன சொன்னா? இல்ல பயங்கரமான ஆளாச்சடான்னு சொல்ல வந்தேன். அது இந்த தாசோட நாய் காணாம போச்சு இல்ல? ஆமா. அந்த நாயோட போட்டோ ரவுடிங்க வாட்ஸ்அப் குரூப்ல வந்துக்குது. பாரு.